ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளையை இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வசனங்கள் மூலமாய் உங்களோடு கூட பேசி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். அநேக விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவர், எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு பதில் கிடைக்க வேண்டும், ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், இந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி பல காரியங்களிலே நாம் எதிர்பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம். அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ சந்தோஷமாயிரு, மகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்கிற தேவனாய் இருக்கிறார், உனக்கு கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார். பிலிப்பியர்கள் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அதுதான் முக்கியமான வார்த்தை. கர்த்தருக்குள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த புது சிருஷ்டியின் அனுபவம் தான் கர்த்தருக்குள் நாம் இருக்கிறோம் என்பதற்கு ஒரு அர்த்தம். ஆகவே கர்த்தருக்குள் நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்திலே அந்த தேவாதி தேவன் கொடுக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது நாம் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே இருப்போம். நம்மை சுற்றி எத்தனையோ பாடுகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் இருந்தாலும் அவைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அது அப்படியே ஊற்று போல நம்முடைய இருதயத்திலிருந்து அப்படியே பொங்கி பொங்கி வழிந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது அவரிடத்தில் நாம் மன மகிழ்ச்சியாக இருப்போம். அப்பொழுது அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நமக்கு நிச்சயமாய் நிறைவேற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார், நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரிடத்தில் நாம் மன மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு சில காரியங்கள். அதில் முதலாவது ஒரு காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரை நம்பி நன்மை செய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாருக்கெல்லாம் ஆண்டவர் நன்மை செய்தார்? வெறுமனே தம்மை நேசித்தவர்களுக்கு மாத்திரமல்ல, தன்னை காட்டி கொடுத்தவர்களுக்கும், தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்கும் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். தன்னை காட்டி கொடுத்தவனை பார்த்து சிநேகிதனே என்று சொல்லி அன்போடு அழைக்கிற இயேசுவின் அன்பை நாம் பார்க்கிறோம். அதே போல தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக பிதாவை நோக்கி ஏறெடுக்கிற ஜெபம், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி நன்மை செய்கிற ஆண்டவர் நம் இயேசு கிறிஸ்து. நன்மை செய்கிற ஆண்டவர் தம்மை நம்பி வந்தவர்களுக்கும் தமக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் நன்மை செய்கிற தேவனாய் அவர் இருந்தார்.
ஆகவே தான் இந்த பகுதியிலே சங்கீதக்காரர் சொல்லுகிற கர்த்தரை நம்பி நன்மை செய். பிரசங்கிக்கு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்திருக்கிறேன். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நன்மைகளையே செய்து கொண்டிருப்பதும், இதை தவிர வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்திருக்கிறேன் என்று ஞானி சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி நாம் நன்மை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதை அவர் செய்திருக்கிறார். அப்படி நாம் நன்மை செய்யும் பொழுது கர்த்தருக்குள் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்படி அவர் செய்வார். அப்பொழுது அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்கிற தேவனாயிருக்கிறார், நமக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தரை நம்பி நன்மை செய். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை. அப்பொழுது நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கும்படி செய்வார். கர்த்தருக்குள் நாம் மன மகிழ்ச்சியாய் இருப்போம். அது நிமித்தம் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு அருள் செய்கிற தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பது எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. ஆண்டவரை தேடுகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டவரை நாம் உண்மையாய் உத்தமமாய் தேடும் பொழுது நமக்குள் ஒரு பெரிய ஆனந்த சந்தோஷம், உலகம் தரக்கூடாத தெய்வீக சமாதானம் சந்தோஷம் நமக்குள் அப்படியே ஊற்று போல ஊறிக்கொண்டே இருக்கும். அது தேவாதி தேவன் நமக்கு கிருபையாய் கொடுக்கிற ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி. அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் அவரை தேடுகிறதின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதிகாலை நேரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருட்டோடு எழுந்து வனாந்தரமான இடத்திற்கு கடந்து சென்றார். எதற்காக? பிதாவை நோக்கி பார்ப்பதற்காக. அதே போல பக்தர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, தாவீது ராஜா அந்தி சந்தி மதியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என்னுடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்பார், அவர் என் சத்தத்தை கேட்பார். அந்தி சந்தி மதியான வேளைகளிலும் தாவீது ராஜா ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று அவருடைய சமூகத்திலே பிரசன்னத்திலே தியானம் பண்ணி முறையிட்டிருக்கிறார், ஜெபித்திருக்கிறார், கேட்டிருக்கிறார், வேண்டுதலை வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டும் இருக்கிறார். அதுதான் மனிதனுக்கு ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த தேவாதி தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய சமாதானம். அவரை தேடும் பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பார், நம் அருகே இருப்பார், நமக்குள் இருப்பார். நமக்குள்ளாக இருந்து அந்த சந்தோஷத்தின் ஜீவ ஊற்று புறப்பட்டு ஓடும்படி செய்வார். கர்த்தரிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படி செய்வார். தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம். தானியேலை குறித்து பார்க்கும் பொழுது தினம் 3 வேளை ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவர் காத்து கிடந்த ஒரு மனிதன். தானியேலுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், சிங்க கெபியிலே தூக்கி போட வேண்டிய ஒரு நிலை வந்த பொழுது
தேவன் என்ன செய்தார்? சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். தூதனை அனுப்பி சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு அதனுடைய வாய்களை கட்டி போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத சத்துருக்கள் எப்படிப்பட்ட கிரியைகளை நமக்கு மறைவாய் செய்தாலும் அவைகள் ஒன்று வாய்க்காதே போகும்படிக்கு செய்வார். எப்பொழுது நாம் அவரை தேடும் பொழுது. தினம் 3 வேளை தானியேல் கர்த்தரை தேடினது நிமித்தமாய் அன்றைக்கு காப்பாற்றப்பட்டார். தாவீதுடைய வாழ்க்கையிலும் அதே போலதான். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. அதிகாலையில் ஆண்டவர் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான இடத்திற்கு புறப்பட்டு போனார். இன்றைக்கு நாமும் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் அந்த மனமகிழ்ச்சி, கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிற அந்த மனமகிழ்ச்சி நமக்குள்ளாக இருந்து புறப்பட்டு அது ஜீவன் ஊற்றாய் புறப்பட்டு ஓடிக்கொண்டே இருக்கும். கர்த்தருக்குள் நாம் இருப்போம், அவரோடு ஐக்கியமாய் இருப்போம், அவரோடு சஞ்சரித்து கொண்டிருப்போம், அவருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். எத்தனை பாடுகள் நமக்கு முன்பாக இருந்தாலும், நம்மை சுற்றி இருந்தாலும், எத்தனை காரியங்கள் நம்மை துரத்தி நமக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்து கொண்டே இருந்தாலும் அவருக்குள் நாம் இருக்கும் பொழுது ஒரு மன மகிழ்ச்சி. அப்பொழுது அவர் என்ன செய்வார்? நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்கிற தேவனாயிருக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்கு செய்கிற தேவன் அவர் அல்லவா? அவர் அதை அப்படியே செய்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் எதை கேட்கிறோமோ அதை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி கர்த்தர் இவைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் வேண்டுதல் என்ன? உங்கள் விருப்பம் என்ன? நீங்கள் எதை குறித்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? இந்த காரியத்திற்கு என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்காதா என்று சொல்லி நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடும் பொழுது, கர்த்தருக்குள் நாம் இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமாய் நாம் இருக்கும் பொழுது, அவருக்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் நமக்குள் வாசம் பண்ணும் பொழுது நாம் அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்போம். அவரை நாம் தேடும் பொழுது, நன்மை செய்யும் பொழுது, தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யும் பொழுது கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்போம். நமக்குள்ளாக அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கும். அப்பொழுது அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நமக்கு அருள் செய்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, உமக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுத்தாங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுங்க. கிறிஸ்துவுக்குள் இருந்து பழைய மனிதனை தூக்கி போட்டு புதிய மனிதனை தரித்து கொண்டு ஆண்டவரே உமக்குள் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா. தகப்பனே, நாங்கள் உமக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது எங்களுடைய ஜபங்களை நீர் கேட்கிறீரப்பா. நாங்கள் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக எங்களுக்கு செய்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.